ஹாய், நம்ம நிறைய ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்ருப்போம். என்னதான் நம்ம ஸ்வீட் சாப்பிட்டாலும் இந்த குலோப்ஜாம் டேஸ்ட்டு வேறு எதுலேயும் வராது. வாங்க இன்றைக்கி மினி குலோப்ஜாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆச்சி குலோப்ஜாம் மிக்ஸ் 2 பாக்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. மாவு நல்லா பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ கொஞ்சம் ஜீரா பாவு காய்ச்சிக்கலாம். 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் 1/2 கப் சர்க்கரை போட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு நல்லா ஒரு கம்பி பதம் வர வரையும் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு நம்ம ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்ச உருண்டையை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். சர்க்கரை பாவு ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்ச உருண்டையை அதில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊறி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களில் யாருக்கெல்லாம் இந்த குலோப்ஜாம் ரொம்ப பிடிக்குன்றது கமெண்டில் சொல்லுங்கள்.